இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சத்தம் கேட்கிறதா என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் மீகா தீர்க்கதரிசியின் சத்தத்தை நாம் கேட்க இருக்கிறோம். மீகா தீர்க்கதரிசி இவர் ஒரு துணிச்சலான ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு நேர்மையான ஒரு தீர்க்கதரிசி. இவர் காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க இல்லை கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல இல்லை ஆண்டுடைய தேவ சத்தத்தை சொல்வதற்கு எப்படிப்பட்ட மனிதன் வர வேண்டும் என்றால், ஒருவேளை பொய் சொல்கின்ற இல்லை அபத்தம் பேசுகின்ற ஒருவர் மாத்திரம்தான் வர வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இன்னும் சொல்றான், திராட்சை ரசத்தை குறித்தோ மதுபானத்தை குறித்தோ பேசுகிறவர் வந்தாதான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. என்னை போல ஒரு நேர்மையான தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன அந்த பகுதியிலே புத்தகத்திலே கூறியிருக்கிறார். இன்னும் ஜனங்களின் தலைவர்கள், இன்னும் ஊழியக்காரர்கள், இன்னும் அநேகருக்கு அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். மீகா தீர்க்கதரிசி அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசி. தலைவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியணும், அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்றார். தலைவர்களை பார்த்து சொல்ற, நீங்க பணத்துக்காக நியாயம் விசாரிக்கிறீங்க. இன்னும் அந்த தலைவர்கள்ட்ட சொல்றார், நல்லதை கெட்டதாக்குறீங்க, கெட்டதை நல்லதாக்குறீங்க. உங்களையே நீங்க கவனித்து பாருங்க. ஜனங்களுக்கு நீங்க தலைவராக இருந்தா எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும் என்று சொல்லி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் மீகா சொல்கிறார், இன்னும் அவர் சொல்றார், நேரா இருக்கிறத கோணலா மாத்தாதீங்க, இல்ல கோணலா இருக்கிறத கண்டாத சீர்படுத்துங்க என்று சொல்லி சொல்கிறார். இன்னும் அவர் சொல்ல, ஜனங்களை கொன்று சீயோனை கெட்டாதீங்க, இல்ல ஜனங்களை கொன்று ஏமாற்றி எருசலேமை கட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து ஜனங்களை அவர்கள் நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லி முதலாவது மீகா தீர்க்கதரிசி அங்கே தலைவர்களுக்கு போதிக்கிறார். இன்னும் தலைவர்களை பார்த்து சொல்றாங்க, பணத்துக்காக நியாயம் தீர்க்கிறாங்க. பணம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கி நியாயம் தீர்ப்பு செய்யாதீங்கன்னு சொல்லி தெளிவாக அந்த மீகா தீர்க்கதரிசி அவர்கள் புத்தகத்திலே அந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கிறது. இன்னும் மீகா தீர்க்கதரிசி அடுத்ததாக தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. மீகா 3:5-6 தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் என்று சொல்றார். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இனி நீ நினைச்சது போல தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. கூலிக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லாத அப்படி மீகா தீர்க்கதரிசி கண்டிக்கிறார். இன்னும் நீங்க உங்க மேல இப்படி நீ தீர்க்க தரிசனம் உரைத்தா தீங்கு வரும். கர்த்தர் உங்களுக்கு நடுவில் நின்று நியாயம் விசாரிப்பார். இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு நினைச்சாலும் உரைக்க முடியாது. அப்படி நீங்க உரைக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவமானம் தான் வரும், இன்னும் நிந்தை வரும், வெக்கம் தான் வரும். ஏன்னா நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்காது. கர்த்தர் உங்க நடுவில் நின்று ஆண்டுடைய சத்தத்தை கூற மாட்டார் என்று அங்கே இரண்டாவதாக ஊழியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மீகா தீர்க்கதரிசி கூறுகிறார். மூன்றாவதாக ஜனங்களோடு பேசுகிறார். ஜனங்கள்கிட்ட சொல்ற, நீ யாரையும் நம்பாதீங்க. அந்த மீகாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள்னா
நிறைய அட்வைஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய உறவினர்களோடு நாம் எப்படி இருக்க வேண்டும், பழக வேண்டும் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி அவருடைய சத்தத்தில் தொனிக்கிறார் பாருங்க. மீகா 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்கிறவனுக்கு முன்பாக வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிருன்னு சொல்றார். யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மீகா சொல்ற. இன்னும் மீகா 7:6 மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒருவேளை அந்த மீகா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எப்படி உரைக்கிறார் பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை நமக்கே தெரியாது, நமக்கு பிரச்சனை எங்கிருந்து வருது, பாடு எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் வேற வெளியே இருந்து எங்கேயும் வர்றதே இல்லை, எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை. நம்மளுடைய அவமானங்கள் எல்லாம் நமக்கு சத்துருவே உன் வீட்டார் தான் சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது மீகா 7:7 நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்ற சத்தம் என்னன்னா, நீ யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்காத, ஒரே ஒண்ணுதான், நீ கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்றா. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறோமா? மீகா 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். பாருங்க, மீகா தீர்க்கதரிசியோட சத்தத்தை நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். அந்த தீர்க்கதரிசி தலைவர்களுக்கு சொல்றாரு, இன்னும் தீர்க்க ஊழியர்களுக்கு சொல்றாரு, எச்சரிக்காது, யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்குறோம்? நம்மெல்லாம் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் சரி, எத்தனை காரியம் செய்தால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன செய்வோம்? எல்லாரையும் நம்மளுக்கு யார் நம்ம கூட பேசுகிறார்களோ நம்பி நிறைய காரியங்களை பேசிவிட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம மாட்டிவிட்டு பின்பதாக தான் எங்கே போய் அமர்ந்திருப்போம்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். இன்றைக்கு மீகா தீர்க்கதரிசி சொன்ன ஒரே ஒரு காரியம், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. இந்த சத்ரு இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து விலகி ஓடணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மீ ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் மீகா தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை நாங்கள் கேட்குறோம். தலைவர்களுக்கு போதிக்கிறார், இன்னும் ஊழியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு நீ தவறு செய்யாத என்று சொல்லி எச்சரிக்கிறதை அந்த மீகா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை நம்ப வேண்டும்? நான் கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருப்பேன்னு சொல்லி மீகா சொல்கிறது போல நாங்கள் எங்களுடைய எல்லா கால சூழ்நிலையிலும் பிரச்சனை, சோதனைகள், நிந்தனைகள், அவமானத்திலையும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய எல்லா திட்டத்திலும் நாங்கள் முன்னின்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உண்மையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.